வெல்கம் டு ஷைலு சமையல். இன்றைக்கி நம்ம வெந்தய குழம்பு பண்ண போகிறோம். கடாய் வச்சு 4 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு அரிசி போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா செவக்க வறுக்கணும். அது வறுத்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் நல்லெண்ணெய், இந்த குழம்பு நல்லெண்ணெயில் வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால நல்லெண்ணெய் வைக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டு தாளிக்கணும். பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல், அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்க பல்லாரி வெங்காயம், அது போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அது போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பவுட்ரு வச்சுருக்கோம் இல்லையா, ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதை நம்ம அந்த வதங்கின வெங்காயம் தக்காளியில் போட்டு அப்படியே எண்ணெயில் வதக்கணும். எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அதுமாரி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த வதக்கின வெங்காயம் தக்காளி மசாலாவில் அந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி நமக்கு தேவையான அளவு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், குழம்பு அப்படியே சுண்டி வரும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி மசாலாவில் மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சுவையான வெந்தய குழம்பு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்.